ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைசி பொட்டேட்டோ ப்ரௌன்ஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், முட்டை, உருளைக்கிழங்கு, மைதா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, மண் எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா தோலையுமே எடுத்துடணும். நான் பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கு, அதாவது குக் பண்ணாத உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி தோல்லாம் செத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நாம் இருக்கிற 3 உருளைக்கிழங்கையுமே தோல் செத்தி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கில் நிறைய புரோட்டீன் இருக்குது. அதிகமாகவே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு இல்லாமல் பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உருளைக்கிழங்குலாம் தோல் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து நான் இதை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். நம்ம கேரட்லாம் துருவி எடுப்போம் இல்லையா, அதுமாரி நல்லா பொடியாக துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா உருளைக்கிழங்கையுமே இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம துருவி எடுத்துருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது ஒரு 7 பீஸ் கிடைக்கும். நல்லா பொடியாக சீஸ் மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை நாம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணியில் நாம் துருவின உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அந்த உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை போட்டதும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல நுரையாக இருக்குது பாருங்கள். அதில் உள்ள தண்ணி இது எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம தண்ணியிலே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசி கழுவும் இல்லையா, அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலே அதை நல்லா ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அழுத்தி புழிஞ்சோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பொல பொலன்னு இருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம துருவின எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு உதிராக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பொல பொலன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொல பொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ண உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருக்கோம். இதிலே நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதுவும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் கொஞ்சம் கரெக்டான அளவில் இருக்கட்டும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கோடு நம்ம சேர்த்த மற்ற எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த உப்பு மிளகுத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காரம் எல்லாமே நல்லா இறங்கும். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டாலே போதும். இது எதுக்காக அப்படின்னா, உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது அப்படியே உதிர்ந்து போயிடும் நம்ம செய்யும்போது. அதனால் இந்த மைதா மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் எல்லாம் ஒட்டி ஒத்தரணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மைதா மாவு. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு 2 முட்டையுமே உடச்சி ஊற்றிடுங்க. இதில் நம்ம முட்டையும் சேர்க்குறதுனால அது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்து இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா ஒன்றா சேரணும். அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து பேனில் வந்து ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டுக்கலாம். அப்புறம் பத்தலை அப்படின்னா திரும்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் விட்டு பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மொத்தமாகவும் இருக்கணும், ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு உள்ளே வெளியில் நல்லா குக் ஆகிடும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப கிறிஸ்பியாக மொரன்னு போயிடும், அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் பேனில் வந்து ஒரே டைமில் வந்து 2 பண்ணலாம் அப்படிங்கிறதுனால 2 இது பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைட்டாக பேனை வந்து அசைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் இது வந்து குக் பண்ணக்கூடாது, மீடியமாக தான் வச்சு குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நாம் வந்து இதில் வந்து மைதா அப்புறம் எக்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப செவந்து போயிடும், ரொம்ப ஹீட் ஆகிடும். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ஈவனாக குக் ஆகும், உங்களுக்கு ரொம்பவும் கருகி போகாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப உங்களுக்கு நார்மல் குக் ஆகிருக்கும், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுனால இந்த கலர் வர வரைக்கும் நாம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி பொட்டேட்டோ ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நாம் இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லை நைட் டின்னர் மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியானது ஸ்பைசி பொட்டேட்டோ ப்ரௌன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.